வசித்துவத்துல பல நிலைகள் உண்டு. மிருகங்களை வசியப்படுத்துவது, மனிதர்களை வசியப்படுத்துவது, தேவதைகளை வசியப்படுத்துவது, இதையெல்லாத்தையும் தாண்டி பஞ்சபூதங்களை வசியப்படுத்துவது. மக்கள் இதுக்குத்தான் வசியமாவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயலை நாம செஞ்சோம்னாக்கா மக்களை நாம வசியப்படுத்துறதாக அர்த்தம் இல்லை, அந்த விஷயத்துக்கு நாம வசியமாயிட்டோம்னு அர்த்தம். அதனால அதை நாம செய்யக்கூடாது. அதாவது எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா, சம அன்போட பழகணும். வயசு வித்தியாசம் பார்க்காம, ஜாதி மதம் பார்க்காம, இன வேறுபாடு பார்க்காம எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நினைத்து பேசணும், பழகணும், உதவி செய்யணும், வாழணும். இதுதான் உண்மையான வசித்துவம். ஒரு காளியை நோக்கி ஒரு உபாசனை பண்றோம், அதுக்கு பிடிச்சதை நாம படைக்கிறோம், அதனுடைய நாமத்தை சொல்றோம்னா உனக்கு என்ன வேணும் அதை மட்டும்தான் காளி செய்யுமே ஒழிய அது உனக்கு வசியமாகாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். காளி உடனே காளிக்கு நம்ம படைச்சிட்டோம், காளியை நம்ம நாமத்தை சொல்லிட்டே இருக்கிறோம்னா அது நமக்கு வசியமாகிற கணக்கு இல்லை. உனக்கு என்ன வேணுமோ அதை வேணா செய்யும், அது உனக்கு வசியமாகாது. பஞ்சபூதங்கள்ல ஒரு பூதத்திலையும் வசித்து செல்வதுதான் வசித்துவம். பஞ்சபூதங்களில் வசிப்பதே பஞ்சபூதத்தை வசமாக்கும் வசித்துவம். புரியுதுங்களா? நம்மளால முடியுமான்னு கேட்டா முடியும். ஏன்னா பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த உடம்பு. அதனால நாமளால பஞ்சபூதங்கள்ல கலந்து இயற்கையோட இயற்கையா வசிக்க முடியும், அதை வசப்படுத்த முடியும்.